ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ இதுக்கு முந்தின வீடியோ நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ மந்த் அண்ட் மந்த் இஎம்ஐ மாதிரி ஒரு அமௌண்ட் கட்டி உங்களோட ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கி ஸோ அது உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸில் ஒன்று தான் எஸ்ஐபி. ஸோ பட் எஸ்ஐபியில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் ஒரு 35 ஏஜில் நான் வந்து எஸ்ஐபி போடுறேன். ஒரு 55 ஏஜுக்கு அப்புறம் எனக்கு ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு நீடு தேவைப்படுது, மந்த் அண்ட் மந்த் சேலரி மாதிரி ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்ஐபியிலேருந்து அதை உங்களால் எடுத்துக்க முடியும்னா எடுத்துக்க முடியும். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ நீங்கள் எஸ்ஐபி பண்ணும்போது அதோட சேர்த்து SWP அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக மந்த் அண்ட் மந்த் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் டேட்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எஸ்ஐபிலேருந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். பட் இதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்களா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் வெறும் எஸ்ஐபியை மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டினியூ பண்ணி வர ரிட்டர்ன்ஸுக்கும் எஸ்ஐபி ப்ளஸ் SWP பண்ணுறதுனால வர ரிட்டர்ன்ஸுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. கண்டிப்பாக அதோட ரிட்டர்ன்ஸோட இதோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். காரணம் நீங்கள் SWP ஆட் பண்ணுறதுனால. பட் இந்த கேஸ் என்னோட ஓல்டன் ஏஜில் எனக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக எஸ்ஐபி இருக்குமாங்கிறதுக்கு இருக்கிற ஆப்ஷன் தான் இந்த எஸ்ஐபியோட சேர்த்து SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ இது பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Until the next video, thanks and goodbye.